ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் அனிமி சீரிஸான டூ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்ததை விட இந்த கதை ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப குழப்பமாகவும் இருக்கும். சில விஷயங்களும் உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம். ஆனால் இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இந்த அனிமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கரெக்டாக ஃபஸ்ட்டு 4 எபிசோட மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே இந்த கதை பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குங்கிறதுனால நீங்கள் நம்பி பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டூ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 1. ஆரம்பத்தில் அது ஒரு ஆர்பாக தான் இருந்துச்சு. அது ஒன்றும் ஒரு சாதாரண ஆர்ப் இல்லை, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்ப். கடைசியாக அது இடத்துக்கு போச்சு. ஒரு பாறையோட உருவத்தை எடுத்து அந்த பாறையாவே ரொம்ப காலத்துக்கு இருந்துச்சு. அது அந்த பாறையோட உருவத்திலேயே ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. பல காலங்கள் உருண்டு ஓடிச்சு. இப்போது ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சுது. அப்போது சவுத் சைட்லேருந்து ஒரு ஃபாக்ஸ் அடிபட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சு. ஆனால் அந்த ஃபாக்ஸால் பாவம் பொழைக்க முடியலை, இறந்து போயிடுச்சு. குளிர் தாங்காமல் இறந்து போன அந்த ஃபாக்ஸோட உருவத்தை இந்த ஆர்ப் எடுத்துச்சு. இப்போ அது ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு உயிருள்ள ஜீவனாக வந்துச்சு. அதுக்கு எப்படி நடக்கணுங்கிறது கூட தெரியல. ஃபர்ஸ்ட் டைமாக அது அப்போ தான் பெயின் அப்படிங்கிற ஒன்று ஃபீல் பண்ணுச்சு. அதால் அந்த பெயினை தாங்கிக்கிட முடியல. ஸோ அது ஜஸ்ட் ஒரே செகண்டில் தன்னை ஹீலிங் பண்ணிக்கிச்சு. அதுக்கு அந்த ஸ்னோ அப்புறமா அந்த புது ஸ்மெல் எல்லாமே ரொம்பவும் புதுசாக இருந்துச்சு. அப்படி தான் அதோட ஜர்னி ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க நமக்கு கதை சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆர்ப் ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அதை பார்த்த உடனே தன்னோட அனிமல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் நினச்சிட்டு, ஹே ஜோஹான், நீ திரும்ப வந்துட்டியா? 2 மாசமா நீ என்னை விட்டு எங்கே போன? நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதை உள்ள கூட்டிட்டு போறான். அந்த பையன் தான் இந்த ஆர்ப் பார்க்குற ஃபர்ஸ்ட் மனுஷன். அந்த ஆர்ப்புக்கு இது எல்லாமே ரொம்பவும் புதுசா இருந்துச்சு. இது மாதிரி ஒரு ஃபீலிங்கா இது இதுக்கு முன்னாடி அனுபவிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு பேக்ரவுண்ட்ல யாரோ கதை சொல்றாங்க. இப்போ அந்த பையன் வந்துட்டு இதுக்கு சாப்பாடு கொடுக்குறான். இதுக்கு எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியல. என்ன ஜோஹான், உனக்கு சாப்பாடு பிடிக்கலையா? ஆனா இப்போ இது மட்டும் தான் என்கிட்ட இருக்கு, நீ இதை தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். சரி ஓகே, நம்ம நாளைக்கு காலையில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தூங்கிருந்தான். இப்போ அந்த ஆர்பும் வந்துட்டு இந்த அனிமல் உருவத்திலேயே அந்த பையன் கூட இருக்கு. அதுவும் அவன் கூடவே சேர்ந்து தூங்குது. ஹே ஜோஹான், இதே என்னோட ஆன்ட்டியோட வீடு தான். இந்த கட்டை ஒழுக்கா ஏரியல அப்படின்னு சொல்லி நம்மளால கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளே அவங்களுக்கு தெரியாம தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் போய் 5 வருஷம் ஆச்சு. அவங்க பாரடைஸ்க்கு போறதா சொன்னாங்க. இதே மாதிரி இந்த உலகத்துல இன்னும் நிறைய மக்கள் இருக்கிறதா அவங்க சொன்னாங்க. அவங்க டேஸ்டான ஃபுட் எல்லாம் கூட கிடைக்கும்னு சொன்னாங்க தெரியுமா? அந்த மக்கள் எல்லாம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே கிளம்புனாங்க. ஆனா அவங்க யாரும் இன்னும் திரும்ப வரவே இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் வருவாங்கன்னு நம்புவோம். அப்புறமா என் அங்கிள் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பத்தி சொன்னாரு. அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது. இதோ இந்த இடத்துல இருந்த வயசானவங்க எல்லாரையும் இங்க தான் புதைச்சு வச்சிருக்கு. இவங்க யாராலையும் அவங்க கூட போக முடியல. அவங்க கூட சேர்த்து தான் நானும் இருக்கேன். ஏதோ அசைற சவுண்ட் கேக்கு. அவங்க யாரோ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா நீங்க திரும்ப வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதவை திறக்கிறான். ஆனா உள்ள பார்த்தா யாருமே இல்லை. திரும்பவும் அந்த சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. ஹே ஜோஹான், அவங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சியா? இது மீன் பாண்டி இருக்கு. சரிவா, நம்ம இதை சமைச்சு சாப்பிடலாம். இது உன்னோட பங்கு, சரியா? இதை நம்ம இப்போதைக்கு ராவா தான் சாப்பிடணும். என்ன, எப்பவும் உனக்கு இது தானே ரொம்பவோ பிடிக்கும். ஏதோ சாப்பிடவே தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. இதோ இப்படிதான் கடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் பண்ணவும் உடனே இந்த ஆர்பம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு விஷயத்த சாப்பிட ஆரம்பிக்குது. எனக்கு தெரியும் உனக்கு இது பிடிக்கும்னு சொல்லி அப்படின்னு அந்த பையன் சொல்றான். ஹே ஜோஹான், என்ன பாக்குற? இது என்னோட அங்கிள், இது என்னோட சித்தி, அப்புறமா இது என்னோட பெரியப்பா, இது பக்கத்து வீட்டுக்காரங்க. அவங்க யாரையும் நான் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எல்லாரோட ஞாபகத்தமாவும் நான் இதை வரைஞ்சு வைக்கிறேன். அவங்க எல்லாரும் கண்டிப்பா இந்நேரத்துக்கு அந்த பாரடைஸ்க்கு போய் மற்ற மக்கள் கூட சேர்ந்துருப்பாங்கல்ல. நாளைக்கு நானும் அவங்கள தேடி போறேன். கவலைப்படாத, உன்னையும் சேர்த்து தான் நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரெடி ஆயிட்டு இப்போ ஜர்னியை ஆரம்பிக்கிறான். ஹே ஜோஹான், நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். என்னால் ஓஷனை பார்க்கவே முடியல. அந்த வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி என் அங்கிள் சொன்னாரு. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இப்போ மற்ற மக்கள் இருக்கிற இடத்த தேடி போக ஆரம்பிக்கிறான். பேரே தெரியாத அந்த ஒரு பையன் கூட தான் அந்த ஆர்போட ஜர்னியும் கண்டினியூ ஆச்சு. இது என்னது? ஹே ஜோஹான், இதுக்கு முன்னாடி போனவங்க நம்ம இந்த வழியா தான் போகணும்னு சொல்லி நமக்காக ஒரு மெசேஜ் விட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம கரெக்டான வழியில தான் போறோம். ஹே ஜோஹான், நம்ம கூடிய சீக்கிரம் அவங்க கிட்ட போய் சேர்ந்துருவோம். அப்போ புது புது விஷயங்களெல்லாம் நம்மளால சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க 2 பேருமே அப்படியே ஜர்னியை கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. போற வழியில நிறைய இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, அடுத்த நாள் கண்டினியூ பண்றாங்க. இப்படியே ஓடிட்டு இருக்கு. என்ன ஜோஹான், உன்னால நடக்க முடியலன்னா சொல்லு, நம்ம அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிடலாம். ஹே ஜோஹான், அங்க என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன், வா போய் பார்க்கலாம். ஹே, இது ஒரு மரம் அப்படின்னா நம்ம மவுண்டன்ஸ்க்கு பக்கத்துல நெருங்கிட்டோம். இதை நம்ம இப்போதைக்கு எடுத்து வச்சுக்கிடலாம். இது நமக்கு எரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அதை எடுத்து வச்சுக்கிடுறான். இன்னொரு செடி அதே மாதிரி இருக்கு. அதை எடுக்கலான்னு போறதுக்குள்ள இவன் பனிக்குள்ள உள்ள விழுந்துருதான். அச்சோ, குளிருதே, என்ன பண்றது? ஹே கவலைப்படாத ஜோஹான், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அவன் காலில் இருந்து ரத்தமா வருது. ஹே ஜோஹான், நீ ஒன்றும் கவலைப்படாத. இதோ கட்டு போட்டா சரியா போயிடும். கூடிய சீக்கிரமே இது ஹீலிங் ஆயிரும். அவ்வளோதான், நீ நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? நம்ம நாளைக்கோ ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம திரும்ப வீட்டுக்கு போனா கூட எப்படியோ இறந்து தான் போவோம். அதுக்கு நம்ம இந்த ஜர்னியவே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஜர்னியை கண்டினியூ பண்றான். ரொம்ப பனி புயல் அடிக்கிறதுனால அவங்களால நடக்க முடியல. அந்த பையனுக்கு வேற ரொம்பவும் அடிபட்டிருக்கு. காலில் இருந்த அந்த ரத்தம் நிற்கவே இல்லை.
ஆனாலுமே அவன் ஜர்னியை கண்டினியூ பண்றதை மட்டும் நிறுத்தவே இல்ல. அப்ப போற வழியில பாக்குறான் அதே மாதிரி எப்பவும் போல ஒரு மார்க் இருக்கு. ஹேய் ஜோஹான் பாத்தியா, அங்க திரும்பவும் ஒரு மார்க் இருக்கு, நம்ம கரெக்டான வழியில தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அது பக்கத்துல போய் பாக்குறான். இதுக்கு மேல போகாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு இன்ட்டு மார்க் போட்டு வச்சிருக்கு. அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அந்த வண்டி எல்லாமே இடிஞ்சு போய் கிடக்கு. அப்படியே பக்கத்துலயே நிறைய பேரை புதைச்சு வச்சதுக்கான அடையாளமும் இருக்கு. ஹேய் ஜோஹான், நீ எதுவோ கவலைப்படாத, இதோ இந்த இடத்துல மக்கள் வாழ்ந்திருக்காங்க, நம்ம கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியுது. நீ கவலையே படாத ஜோஹான், நம்ம கரெக்டா போய்கிட்டு இருக்கோம், நம்மளால அந்த மலை கிட்ட போக முடியும் அப்படிதானே? என்னால அப்ப போக முடியுமா? ஜோஹான் ஏதாச்சும் பேசு, இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசின மாதிரி பேசு. ஆனா உன்னாலதான் பேசவே முடியாதுல்ல, இது நாள் வரைக்கும் நானே தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்பவோ ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறான். இது எல்லாமே என்னால தான், உன்னையவும் சேர்த்து நான் இதுல இழுத்து என் கூட சேர்த்து உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். நான் சொன்னங்கிறதுக்காக தானே நீயும் என் கூட வந்த. சரி வா ஜோஹான், நம்ம திரும்பவும் வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அழுதுட்டே சொல்றான். இப்போ அவங்க பனிப்புயலுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு வந்த வழியாவே திரும்பவும் அவங்க இருந்த அந்த பழைய வீட்டுக்கே அவங்க போறாங்க. அந்த பையனுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால அவனுக்கு உடம்பு ரொம்பவும் சரியில்லாம போது ஒரு வழியா அவங்க வீடு வந்து சேர்றாங்க. அந்த பையனோட உடம்பு கண்டிஷன் ரொம்பவுமே மோசமா போகுது. அவனால ரொம்பவும் முடியல. என்ன ஜோஹான், உனக்கு ரொம்பவும் பசிக்குதா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முடியாத கண்டிஷன்லயும் எந்திரிச்சு போய் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறான். ஜோஹான் நீ கவலைப்படாத, எனக்கு இந்த காயம் ரொம்பவோ சீக்கிரமா சரியாயிரும், அதுக்கப்புறம் நான் பழையபடி உன் கூட இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அவனோட அந்த ரத்தம் நிக்கவே இல்ல. அவனோட உடம்பு கண்டிஷன் ரொம்பவும் மோசமா போய்கிட்டு இருக்கு. என்ன இது, எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் இருந்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். அவன் பெட்டை விட்டு கீழே எந்திரிச்சு நடக்க கூட அவனால முடியல. அவங்க திரும்ப என்ன இந்த மோசமான கண்டிஷன்ல வந்து பார்க்க கூடாது. அவங்க திரும்ப வரும்போது நான் இதோ என்னோட சேர்ல இந்த பொசிஷன்ல தான் இருக்கணும். கண்டிப்பா அவங்க திரும்ப வருவாங்க. ஹே ஜோஹான், நீ எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா? என்னை எப்பவும் மறந்துடாத, என்ன ஞாபகம் வச்சுக்கோ. என்னை எப்பவும் நீ மறந்துடாத, ஞாபகம் வச்சுக்கோ ஜோஹான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சேர்ல படுக்கிறான். அந்த ஆர்ப்புக்கோ என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த பையன் சேர்ல இருந்து கீழே விழுந்துருதான். உடனே இந்த ஆர்போ போய்கிட்டு அவனை இழுத்து பாக்குது, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. ஆனா அவன் எந்திக்கவே இல்லை. இது நாள் வரைக்கும் அது உணராத ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங் அது உணருது. அப்பதான் பார்த்தா திடீர்னு அந்த ஆர்ப் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஹியூமனோட ஃபார்மை எடுக்குது. அந்த ஆர்ப் மற்றவங்களோட உருவத்தை அவ்வளோ ஈஸியாக எடுத்துட முடியாது. அது மற்றவங்களோட உருவத்தை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில குறிப்பிட்ட காரணங்கள் அதுக்குன்னு ஏதாச்சும் இருக்கணும். இப்போ அந்த பையன் உண்மையிலேயே இறந்து போன அவனோட அந்த ஜோஹானை மீட் பண்றான். அப்படியே இறந்து போன மற்ற எல்லாரும் கூடயும் சேர்ந்து நான் இனிமே தனியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு காமிச்சு முடிக்கிறாங்க. இப்போ அந்த ஆர்ப் இன்னும் நிறைய மனுஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து அதோட ஜர்னியை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுது. அந்த பையன் மாதிரியே இதுவும் மற்ற மக்களை தேடி போக ஆரம்பிச்சுது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த ஸ்டோரி இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. இதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியாம போகலாம். விஷயங்களை நமக்கு கடைசி வரைக்கும் காட்டவே மாட்டாங்க. அதுல அந்த பையனோட பேர் என்னங்கிறது நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. ஆனா இப்போ அந்த ஆர்ப் அந்த பையனோட உருவத்தை தான் எடுத்து மற்ற மக்களை தேடி போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கதை ரொம்பவும் சூப்பரா போகும். இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால கதை ரொம்பவுமே சூப்பரா போகும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.